என்ன பிரியா, நீ என்ன இந்த பக்கம்? உன்னை பார்க்க தான் வெயிட் பண்றேன். என்ன விஷயம்? உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். சொல்லு. அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுன்னு அர்த்தம். என்ன பதில் சொல்லணும்? என்ன எதுவுமே தெரியாத மாதிரி கேட்குற? நான் உன்னை லவ் பண்றேன், நீ என்ன லவ் பண்றியான்னு ஏற்கனவே நான் கேட்டேன். நீ எதுவுமே சொல்லல, இப்ப சொல்லு. லுக் பிரியா, நான் யாரையும் லவ் பண்ற நிலைமையில இல்ல. உன் ஏஜ்ல எல்லா பொண்ணுங்களுக்கும் வர அஃபெக்ஷன் தான் இது. இத நான் தப்புன்னு சொல்ல வரல. ஆனா என்ன லவ் பண்ண சொல்லி கம்பல் பண்ணாத, அதத்தான் தப்புன்னு சொல்றேன். இல்ல அஜய், நீ என்ன லவ் பண்ணி தான் ஆகணும். கண்டிப்பா நீ என்ன லவ் பண்ணணும். நீ என்ன லவ் பண்ணுன்றதுக்காக நான் என் அண்ணனுக்கு கிடைச்ச ஆட் ஃபிலிம்ல கூட நடிக்காம விட்டுட்டேன். இதனால அவனுக்கு கிடைச்ச வாய்ப்பு கூட மிஸ் ஆயிடுச்சு. எல்லாம் எதுக்காக? உன்னோட லவ்வுக்காக. என் அண்ணனையே தூக்கி எறிஞ்சவனா? ஒரு நிமிஷம். இப்படி இருக்கும்போது நீ எப்படி என்னோட லைஃப் பார்ட்னரா வர முடியும்? உன்னோட ஆசைகள் கனவுகள்லாம் வேற, என்னோட லட்சியம் வேற. நம்ம ரெண்டு பேருக்கும் எப்பவுமே ஒத்து வராது. அதனால தேவையில்லாத ஆசைகளை மனசுல வச்சுக்காத. இல்ல, நான் உன்னை அடையணும்னு நினைச்சிட்டா கண்டிப்பா அடைஞ்சே தீருவேன். நீ வேணா பாரு, உன் வாயாலே ஐ லவ் யூ பிரியான்னு சொல்ல வைக்கிறேன். கண்டிப்பா அது உன்னால முடியாது பிரியா. என்ன லவ் பண்றேன்னு சொல்லி தேவையில்லாம உன் வாழ்க்கையை அழிச்சுக்காத. அவ்வளோ முட்டாள் இல்லைனா கண்டிப்பா நீ என்ன லவ் பண்ணுவ. உன்னை லவ் பண்ண வைப்பேன். சேலஞ்ச். பார்க்கலாம். கண்டிப்பா நீ என்ன லவ் பண்ணுவ. அண்ணே. வாமா சாந்தி. சாரி, நீ லேட் ஆயிடுச்சு. அப்பாவுக்கு தெரியாம வரணும் இல்லையா, அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. புரியுதுமா. நீ கல்யாணம் பண்ணிட்டு போறதுக்கு முன்னாடி உனக்கு ஏதாவது செய்யணும்னு தான் இங்க வர சொன்னேன். அண்ணே, நீங்க எனக்கு எதுவும் செய்ய வேண்டாம். ஏன் மேலேயும் நம்ம குடும்பத்து மேலேயும் உனக்கு பாசம் இருக்கிறதுனால தானே இவ்வளவு தூரம் நீ எங்களெல்லாம் பார்க்க வந்திருக்க. இந்த பாசம் எப்பவுமே இருந்தா போதும். நம்ம எல்லாம் ஒரே குடும்பத்துல இருக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்குமா. நடக்கும்ண்ணே, நிச்சயமா நடக்கும். அண்ணே, வீட்டுக்கு வந்தும் உன்னால சாப்பிட முடியாம போச்சே, அதை நினைச்சா ரொம்ப கவலையா இருக்குண்ணே. அப்பா திடீர்னு வருவார்னு நம்ம யாருமே எதிர்பார்க்கல. ம். உன் கல்யாணத்துக்கு முன்னாடி உன் கையால சாப்பிடணும்னு ரொம்ப ஆசைப்பட்டமா. ஆனா அதான் நடக்காம போயிடுச்சு. எப்படியோ வீட்டுக்கு வந்து எல்லாரையும் பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. ஏமா, அப்பா கடைசி வரைக்கும் இப்படியேதான் இருப்பாரா? நீ ஏன இப்படி யோசிக்கிற? அப்பா கண்டிப்பா மாறுவாரு. நீ சொல்றது சீக்கிரம் நடந்தா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். சரி, அதை விடுமா. உனக்கு எதுக்கு வர சொன்ன தெரியுமா? உனக்கு கல்யாண பரிசு அதாவது கிஃப்ட் வாங்கி தரணும்னு தான் வர சொன்னேன். அண்ணே, எதுக்குண்ணே எனக்கு கிஃப்ட் எல்லாம்? எனக்கு எதுவும் வேணாம். ரொம்ப நாள் கழிச்சு நான் உன்னை பார்த்துட்டேன் இல்ல, அதுவே எனக்கு போதும். இல்லம்மா, நான் ஏதாவது உனக்கு செஞ்சாதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். அது மட்டும் இல்லம்மா, சின்ன வயசுல இருந்தே நான் எதுவுமே உனக்கு வாங்கி கொடுக்க முடியாம போயிருச்சு. அந்த ஆசையை இப்ப நிறைவேற்றிக்கலாம்னு ஆசைப்படுறமா. இத பாருண்ணே, தயவு செஞ்சு நீ ஊருக்கு போயிடாத. என் கல்யாணத்துல நீ இருக்கணுங்கிறது என்னோட ஆசை. அப்பா மனசை நான் மாத்திடுறேன். கண்டிப்பா நான் முயற்சி பண்றேன். ப்ளீஸ்ண்ணே, நீ கொஞ்சம் பொறுமையா இரு ப்ளீஸ். சரிம்மா, நான் வரட்டுமா? ம். ஹலோ. ஹலோ, யாரு? நான் யாரா? நான் தாம்மா உன்னை பத்தி முழுக்க தெரிஞ்ச ஞானி. என்ன போய் யாருன்னு கேக்குற? அதுக்குள்ள மறந்துட்ட பத்தியா? ரொம்ப தப்பு. நீ என்ன மறக்கவே கூடாது. என்ன பேச்சையே காணோம்? எதுக்கு திரும்ப திரும்ப எனக்கு ஃபோன் பண்ற?
அதான் நீ கேட்டதை நான் கொடுத்துட்டேன்ல, அப்புறம் ஏன் ஃபோன் பண்ற? என்னம்மா நீ இப்படி பேசுற? நம்மளோட ரிலேஷன்ஷிப் அவ்வளோ சீக்கிரம் எப்படிம்மா முடிஞ்சு போகும்? இல்ல நான் தான் முடிஞ்சு போக விட்டுருவானா? ஐயோ, என்னை ஏன் இப்படி சித்திரவதை பண்ற? இப்போ உனக்கு என்னதான் வேணும்? பரவாயில்லையே, நேரா விஷயத்துக்கு வந்துட்ட. வேற ஒன்றும் இல்லை, பணம்னா பணமும் வாய் திறக்கும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தான் எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது. என்ன விளையாடுறியா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தானே நான் பணம் கொடுத்தேன். ஆமா, நீ கொடுத்த, நான் இல்லைன்னு சொல்லலையே. உன்னோட ரகசியத்தை நான் பாதுகாப்பாக தானே வச்சிட்டு இருக்கேன். அதுக்காக நான் கேட்கும் போதெல்லாம் நீ கூலி கொடுத்து தான் ஆகணும். என்ன நான் சொல்றது சரிதானே? அதனால நீ என்ன பண்ற, ஒரு 5 லட்சம் ரூபாய் எனக்கு உடனடியா தேவைப்படுது. உடனே ஏற்பாடு பண்ணி தர. என்ன நான் சொல்றது புரியுதா? நீ கேக்குற அளவுக்கு என்கிட்ட பணம் இல்லை. அப்படியே என்கிட்ட பணம் இருந்தாலும் உனக்கு கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. நந்தினி, யோசிச்சு தான் பேசுறியா? அவசரப்பட்டு வார்த்தையை விடாத, அப்புறம் அந்த வார்த்தையாலேயே உன்னோட வாழ்க்கை நடுத்தருக்கு வந்துடும். நல்லா யோசிச்சு ஒரு முடிவுக்கு வா. இதுல யோசிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. இனிமே பயந்துட்டு என்னால ஒரு பைசா கூட கொடுக்க முடியாது. சரி, உன்னோட போட்டோவை கரெக்ஷன் பண்ணி நெட்ல விடுறதுக்கு ஒரு பார்ட்டி 10 லட்சம் ரூபாய் கொடுக்கறேன்னா. ஏன்னா நீ ஒரு விஐபி இல்ல. நான் தான் கொஞ்சம் அவசரப்பட வேணாம்னு நினைச்சேன், கொஞ்சம் வெயிட் பண்ணலான்னு சொல்லியிருக்கேன். ஆனா நீ பேசுறத பார்த்தா உன்னை நம்பி வெயிட் பண்றது எனக்கு வேஸ்ட்னு தோணுது. இப்போ டெக்னாலஜி எல்லாம் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னு உனக்கு தெரியும். அந்த போட்டோவை எப்படி வேணாலும் மாத்தி படத்தை ரிலீஸ் பண்ற மாதிரி அதை ரிலீஸ் பண்ண முடியும். கொஞ்சம் பொறுமையா யோசிங்க, ஏன்னா இது உங்க வாழ்க்கை சம்பந்தப்பட்டது. இப்ப இருக்கிற அந்தஸ்து, மானம், மரியாதை எல்லாம் நடுத்தருக்கு வந்துடும். அதனால நீ போதும் போதும் நிறுத்து. எங்க வரணும்னு சொல்லு. தட்ஸ் குட். நீ புத்திசாலின்றத இப்ப ப்ரூவ் பண்ணிட்ட. நீ என்ன பண்ற, வலசரவாக்கத்துல ராமாவரம் ரோட்ல அப்புறம் நந்தினி, இன்னொரு விஷயம், வரது முக்கியம் இல்ல, கரெக்ட் டைமுக்கு வரணும். ஏன்னா நான் கரெக்டா டைமை கீப் அப் பண்றவன். வரேன். Damn it. என்னம்மா சாந்தி, எங்க போயிருந்த? அப்பா உன்னை எங்கன்னு கேட்டுக்கிட்டே இருந்தாரு. அப்பா எங்கம்மா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் மெஸ்ஸுக்கு போனாரு. என்னம்மா விஷயம்? நான் சும்மா கேட்டேம்மா. பூஜா நீ கிளம்புன உடனே அவ கூட டிஃபன் சாப்பிடாம கிளம்பிட்டாமா? என்னம்மா, என்ன சாந்தி, ஏதோ சொல்லணும்னு நினைக்கிற, இப்படி தயங்குற, என்ன விஷயம்? அம்மா, உன்கிட்ட ஒரு விஷயத்தை மறைச்சிட்டேன். காலையில எனக்கு ஒரு ஃபோன் வந்ததில்ல, அது என் ஃப்ரெண்ட் இல்ல, அண்ணன் தாம்மா ஃபோன் பண்ணுச்சு. இப்போ நம்ம வீடு இருக்கிற இந்த சூழ்நிலையில என்னால சொல்ல முடியல, அதாம்மா போய் சொன்னேன். மோகனை பாத்தியம்மா? என்ன சொன்னா? நல்லா இருக்கானா? நல்லா இருக்காம்மா, ஆனா ரொம்ப வருத்தப்பட்டான். இருக்காதா பின்ன? எல்லா உறவும் அவனுக்கு இருந்தும் உரிமையா யார் மேலயும் பாசம் காட்ட முடியாம அனாதையா அவன் தவிக்கிறானே. அம்மா, நீ எதுக்குமா கண் கலங்குற? எல்லாமே கூடிய சீக்கிரம் நல்லபடியா நடக்கும். உங்க அப்பாவுடைய பிடிவாத குணம் மாறுற வரைக்கும் நாம எல்லாரும் மோகனை பிரிஞ்சுதான் இருக்கணும். எனக்கு நம்பிக்கை இல்லம்மா, மோகனோட திரும்ப சேருவோன்னு நம்பிக்கை இல்ல. இல்லம்மா, கண்டிப்பா அப்பா மாறுவாரு. அவரே போய் அண்ணனை கூட்டிட்டு வருவாரு. நீ வேணா பாரு. நீ சொல்ற மாதிரி நடந்தா நல்லதுதாம்மா. வேற என்ன சொன்னா? அண்ணன் என் கல்யாணத்துக்கு நகை வாங்கி வச்சிருக்குமா, என்கிட்ட தரேன்னு சொல்லுச்சு. நான் தாம்மா வேண்டான்னு சொல்லிட்டேன். அப்பாவோட சம்மதத்தோட வாங்கிக்கலாமா? பாத்தியா, அவன் நம்ம கூட இல்லனாலும்
நம்ம மேல எவ்வளவு பாசமா இருக்கான். ஆமாம்மா, அண்ணன் நம்ம எல்லார் மேலயும் ரொம்ப பாசமா இருக்கான். ஆனா அப்பாதான் அவனை புரிஞ்சுக்காம திட்டிக்கிட்டே இருக்காரு. அண்ணன் அதை நினைச்சு ரொம்ப கவலைப்படுதுமா. அண்ணன் அன்னைக்கு வீட்டுக்கு வந்து சாப்பிட முடியாம போயிடுச்சு. மறுபடியும் உன் கையால ஒரு வேளையாவது சாப்பிடணும்னு ஏங்குதுமா. என்னடி கொடுமை. அம்மா கையால மகன் சாப்பிடுறதுக்கு எவ்வளவு ஏங்குறான் பாத்தியா? இந்த மாதிரி கொடுமை வேற எங்கேயாவது நடக்குமா? இதெல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு கஷ்டப்படுறதை விட பேசாம செத்து போயிடலாம். அவனும் கஷ்டப்பட்டுக்கிட்டு நாமளும் கஷ்டப்பட்டுக்கிட்டு. ச்சே. அழாதம்மா. அம்மா, என்னம்மா இது? அண்ணனுக்கு நீ ஆறுதல் சொல்லுவேன்னு பார்த்தா நீயே இப்படி மனசு உடைஞ்சு போறியே. அம்மா, அண்ணன் தங்கி இருக்கிற அட்ரஸ் எனக்கு தெரியும். அண்ணனோட ஃப்ரெண்டு வீட்ல தான் அவன் தங்கி இருக்கான். நம்ம போய் அண்ணனை பார்த்துட்டு வந்துடலாமா? இப்ப எப்படிமா போக முடியும்? உங்க அப்பா வந்துட்டாருனா? அப்பா இப்பதானமா மெஸ்ஸுக்கு கிளம்பி போனாரு. எப்படியும் அவர் வரதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அதுக்குள்ள நம்ம போய் அண்ணனை பார்த்துட்டு வந்துடலாம். சரிம்மா, நான் மோகனுக்கு பிடிச்ச சமையல் பண்றேன். ம். வேற எதுவும் பிரச்சனை வந்துடாதே, எனக்கு பயமா இருக்குமா. அம்மா, பிரச்சனை நினைச்சாதாம்மா எல்லாமே பிரச்சனை. எல்லாம் நல்லபடியா நடக்கும் நினைச்சா எல்லாம் நல்லதே நடக்கும். நீ போய் சீக்கிரம் சமைச்சிடுமா, நானும் ரெடி ஆயிடுறேன். சரிம்மா. மே ஐ கம் இன் சார்? எஸ் கம்மிங். சார் தான் செக் போட்டு கொடுக்க சொல்லியிருக்காரு. கொடுத்துருங்க சார், நான் அப்புறம் பேசுறேன். எஸ், உட்காருங்க. சார், நான் கேட்ட டீடைல்ஸ்லாம் ரெடியா? விஸ்வநாதன் ஃபேமிலி பத்தி தானே? ம். எல்லாம் கலெக்ட் ஆயிடுச்சு. இந்தாங்க. அவர் பேரு விஸ்வநாதன், பெரிய பிசினஸ்மேன். ஆனா ரொம்ப தங்கமானவர். ஆனா பிபி பேஷண்ட், உடல்நிலை கொஞ்சம் சரியில்லாம இருக்காரு. இவர் பேரு அசோக், இவரோட பெரிய பையன். அவருக்கு கல்யாணம் ஆகி நந்தினின்னு ஒரு வைஃப். அவருக்கு ஐஸ்வர்யான்னு ஒரு பெண் குழந்தை இருக்கு. இது கௌதம், அவரோட ரெண்டாவது சன். இவர் ஜாலியான டைப்பு. MBA முடிச்சுட்டு அப்பாவோட பிசினஸை பார்த்துட்டு இருக்காரு. அது அவரோட மூணாவது மகன் அஜய். ஆட் பிலிம்ல நடிச்சிட்டு இருக்காரு. வயசு 26. நீங்க கேட்ட எல்லாரோட டீடைல்ஸும் இதுல தெளிவா இருக்கு. வேணும்னா செக் பண்ணிக்கங்க. எஸ்கியூஸ் மீ மேடம், நான் ஒரு கேள்வி கேட்கலாமா? இல்ல, இந்த ஃபேமிலி பத்தி இவ்வளவு கேள்வி கேக்குறீங்களே, எதுக்கு நான் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா? லவ் பண்ணதா? லவ் பண்றதுக்கா? விளையாடாதீங்க மேடம். நான் உண்மையை தான் சொல்றேன். நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்கு மேடம். என்கிட்ட வரவங்க எல்லாம் கல்யாணத்துக்காக மாப்பிள்ளைய பத்தியும் இல்ல பொண்ணை பத்தியும் விசாரிக்க தான் வருவாங்க. அப்படி இல்லைன்னா கல்யாணம் ஆனவங்க எல்லாம் புருஷனை பத்தியோ இல்ல பொண்டாட்டிய பத்தியோ தான் விசாரிப்பாங்க. ஆனா நீங்க என்னடானா லவ் பண்றதுக்காக ஃபேமிலியை பத்தி இவ்வளவு என்கொயரி பண்றீங்களே. இன்னைக்கு நந்தினியோட வெட்டிங் டே. ஓகே, இன்னைக்கே வேலையை ஆரம்பிச்சிட வேண்டியதான். தேங்க்யூ சார். அப்ப நான் கிளம்புறேன். வாங்க மேடம். நீ ஏன்பா ஏன் இதுக்கெல்லாம் வருத்தப்படுற? என் கையால சாப்பிடணும்னு ஆசைப்பட்டா சொல்லு, உடனே கொண்டு வந்துடுறேன். ஆமாண்ணே, அடிக்கடி நீ அம்மா சாப்பாடு வேணும்னு கேளு. அப்பதான் உன் தயவால எங்களுக்கும் நல்ல சாப்பாடு கிடைக்கும். பாருடா எப்படி கிண்டல் பண்ற பாரு. இப்படி ஜாலியா இருக்கிற குடும்பத்துல இப்ப நான் இல்லாம போயிட்டேனாமா? டேய், இதுக்கு போய் ஏன்டா வருத்தப்படுற? நீ நம்ம குடும்பத்துல இல்லன்னு யார் சொன்னாங்க? 1000 தான் இருந்தாலும் நீ என் புள்ளடா. உன்னை யாராலையும் நம்ம குடும்பத்துல இருந்து பிரிக்க முடியாது. ஆமாண்ணே,
நீ தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்காத. சாப்பிடுனே. சாப்பிடுப்பா. அம்மாவுடைய கைப்பக்கம் எங்கேயுமே வராது. அடுத்த ஜெர்மன் ஓனர் தான் அம்மாக்கே பையனா பிறக்கணும். என்ன நீ சரியான சாப்பாட்டு பிரியனா இருக்க? இந்த சாப்பாடு சாப்பிடறதுக்காகவே நீ இன்னொரு பிறவி எடுப்பியா? ஏய் சும்மா ரெடி, நீ சாப்பிடுப்பா. அண்ணே, எனக்கு ஒரு சின்ன டவுட். அண்ணியோட சமையல் எப்படின்னு இருக்கும்? என்னண்ணே எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற? அம்மாவுடைய சாப்பாட்டுக்கு 1% கூட வராது. ஓ அப்படியா? இத நீ அண்ணிய பக்கத்துல வச்சுட்டு சொல்லுவியா? எனக்கு என்ன பயம்? நான் எங்க வேணாலும் எப்ப வேணாலும் சொல்லுவேன். அம்மாவுடைய சமையல் தான் சூப்பர்னு தைரியமா சொல்லுவேன். இரு அண்ணி வரட்டும், உன்னை நான் போட்டு கொடுக்குறேன். அடி பாவி, எட்டப்ப வேலையா பண்ற? உங்ககிட்ட கேர்ஃபுல்லா இருக்கணும். கூடிய சீக்கிரம் நம்ம குடும்பம் ஒண்ணாகணும். நாம பேசி சிரிச்சு சந்தோஷமா இருக்கணும். கண்டிப்பா நடக்குமா? சாப்பிடுப்பா, கொஞ்சம் போதுமா? சாப்பிடுப்பா. அம்மா வயிறு நிரம்பிருச்சுமா, போதும். ஆமா, அப்பா வந்துட போறாரு, நம்ம சீக்கிரம் கிளம்பலாம். அப்ப நாங்க கிளம்புறோம்ப்பா. ம். போயிட்டு வரேன்ப்பா. சரிம்மா. அண்ணே, நான் கிளம்புறேனே. நீ எதுக்கும் கவலைப்படாத. ம். நான் எப்படியாவது அப்பா கிட்ட பேசி அவரோட மனசை மாத்தி உன்னை கல்யாணத்துக்கு வர வைக்கும்படி செய்யறேன். சரிம்மா. வரேனே, ம். போலாமா? வரேன்ப்பா. அவ்வளவு தூரம் சொல்லியும் என்னையே மதிக்காம அந்த ஓடுகாலி பயல திருட்டுத்தனமா பார்க்கறதுக்காக அம்மாவும் பொண்ணு போயிருக்கீங்களா?